அருமை தமிழர்களே, சிவகுமாரின் அன்பான வணக்கங்கள். இந்த அதிர்ஷ்டம் அப்படின்னு ஒரு பெரிய நம்பிக்கை உலகம் முழுக்கவே இருக்குது. சார் செம லக்கு சார், அவன் அப்படியே மேலே வந்துட்டான் சார். 3 வருஷத்துக்கு முந்தி கூட சும்மா பொட்டி கடை வச்சுருந்தான் சார், அது லாஸில் போச்சு அப்படின்னு. அப்புறம் டெலிவரி பாயாக இருந்தான், வீட்டுக்கு வந்து பொட்டலம் கொடுத்துட்டு போவான், அப்படிலாம் இருந்தான் சார். என்ன ஆச்சு, யாரை பிடிச்சான், என்ன கான்ட்ராக்ட் கட்சியிலன்னு தெரியல. இன்றைக்கி பாருங்கள், சொந்தமாக ஒரு வீடு கட்டிட்டான், கடை சொந்தமாக வீடு வாடகைக்காப்பா, சொந்த கடை வச்சுருக்கிறியான்னு. இல்லை, இது நம்ம பில்டிங்னு சொல்கிறான். அச்சான் சார், செம லாக்கு, எங்கேயோ அவனுக்கு கொளிச்சிட்டான் சார் அப்படின்றான். உலகத்தில் மனுஷனை தவிர மற்ற எல்லா உயிரினங்களும் உழைத்துத்தான் அவை அடைய வேண்டியதை அடைகின்றன. எல்லா மிருகமும் அதுக்கு என்ன வேணுமோ அது உழைச்சி, அது கஷ்டப்பட்டு தான் அது தனக்கு தேவையானதை நிறைவேற்றி கொள்ளுகிறது. செடி வளருதுங்க, எப்படி வளருது? பூமிக்கடியில். அது அங்கேயே இருக்கிறதா நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கிறோம். ஆனால் அது பூமிக்கடியில் அதனுடைய வேர்கள் பெரிய பயணம், தண்ணீரை தேடி அதனுடைய வேர்கள் பயணம் செய்கின்றன. மண்ணை தொலைச்சிக்கிட்டு போகுது. வேர் எவ்வளோ மென்மையானது. அந்த மென்மையானதை வைத்து கொண்டு வன்மையான மண்ணை துளைத்து 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 அது தண்ணீர் இருக்கும் இடத்தை தேடி அதை தன்னுடைய உறிஞ்சி தன்னுடைய செடி வளர்வதற்கு துணை இருக்கிறது. யானை எடுத்துங்க, அவ்வளோ பெரிய உருவம். ஒரு யானை ஒரு நாளைக்கு சராசரியாக அதுக்கு 45 கிலோ உணவு தேவைப்படுதான். ஒரு நல்ல கஷ்கு முஷ்குன்னு இருக்கிற ஒரு யானைனாலே அப்படி தான் இருக்கும். அந்த 45 கிலோ உணவு என்ன, அது என்ன ஆர்டர் பண்ணியா யாராவது கொண்டு வந்து டெலிவரி பண்ணுவாங்க? காடு முழுக்க உணவை தேடி அலையுது. அது தவிர ஒரு 20 லிட்டர் தண்ணீர் அதுக்கு தாகம் எடுக்குமா. அப்புறம் அந்த தண்ணி எங்கே இருக்குதுன்னு தேடி அது அலையுது. நடந்து 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 போய் உணவு சாப்பிடுது. இப்படி சாப்பிடணுன்றதுக்காக நடக்கிறதுனாலேயே பசி எடுக்கும். பசி எடுத்து திரும்ப சாப்பிடுவதற்காக நடக்கிறது. இப்படியே அதனுடைய வாழ்க்கை ஒரு வட்டமாக போய் 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 தேடி தேடி அலைந்துதான் தன் வாழ்வை தக்க வைத்து கொள்ளுகிறது. மனுஷன் மட்டும்தான் அதிர்ஷ்டம் அடிக்காதா? லக்கில் எப்படியாவது மேலே வரமாட்டோமா? குயிக் வே ஆஃப் டெவலப்பிங், ஃபாஸ்ட் ஃபுட்டு மாதிரியே டெவலப்மெண்ட்டும் ஃபாஸ்ட்டாக இருக்காதா? அதுக்கு நமக்கு அதிர்ஷ்டம் உதவி செய்யாதா? நல்லா ஞாபகம் வச்சுக்கணும், ஒன்றை மட்டும் மறந்துடவே கூடாது. உழைப்பு தருகிற உத்தரவாதத்தை அதிர்ஷ்டம் ஒரு நாளும் தராது. நாம் அதிர்ஷ்டத்தினால ஒருத்தர் மேலே வந்துட்டாருன்னு நினைக்கிறோம். ஆனால் உங்களுக்கு அதிர்ஷ்டம் அடிக்கணுமா? ஒரு அருமையான டெக்னிக் சொல்கிறேன். உங்கள் உழைப்பை அதிகப்படுத்துங்கள். காரணம், அதிகமாக உழைக்கிறவர்களுக்குத்தான் அதிர்ஷ்டம் துணை இருக்கும். ரஜினிகாந்த் ஓவர் நைட்டு சூப்பர் ஹிட்டுங்க. அவர் அதுக்கு பின்னால் எவ்வளவு கஷ்டப்பட்டுருக்கிறாரு நமக்கு தெரியாது. என்னங்க, இன்டர்நேஷ்னல் லெவலில் கமல் எவ்வளோ அவார்டு வாங்குறாங்க. அவர் வாங்கணும்னா அதுக்கு எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பார். எத்தனை திரைப்படங்கள் கண்கள் வலிக்க 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 அவர் பார்த்து 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 தொடக்க காலத்தில் தன்னுடைய திரைப்பட அறிவை அப்படி வளர்த்து கொண்டிருப்பார். எத்தனை புத்தகங்கள் படிச்சிருப்பார். எத்தனை இயக்குனர்களை சந்தித்து பேசி பேசி தகவல்கள் தெரிந்து வைத்திருப்பார். ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க, பிஹைண்ட் எவ்ரி ஓவர் நைட் சக்சஸ் தேர் லைஸ் எ டீகேட் ஆஃப் ஹார்ட் ஒர்க் அப்படிம்பாங்க. ஒரு கடுமை பல்லாண்டு கால கடும் உழைப்பு தான் ஓவர் நைட் சக்சஸ் என்று ஒருவருக்கு தருகிறது. நள்ளிரவு திடீர்னு ஒரே நாளில் அவர் பெரிய ஆள் ஆயிட்டாருங்க அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். லக்கில் மேலே வருதுன்றது லிஃப்ட்டில் மேலே போகிற மாதிரி. நீங்கள் 10 மாடி 12 மாடி கட்டடங்கள்லாம் லிஃப்ட்டு வச்சுருப்பாங்க. அப்படி உள்ளே போய் நம்பரை பட்டனை தட்டிட்டா அப்படி சர்ன்னு மேலே போயிடுது. அதிர்ஷ்டம் அப்படித்தான், சந்தேகம் இல்லை. ஆனால் பட்டனை தட்டி மேலே போகிறப்போ 6வது ஃப்ளோர் போகிறப்போ கரண்ட்டு கட் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. அப்படியே நடுவில் நின்றுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. திரும்ப கரண்ட்டு எப்போ வரும்னு தெரியாமல் டென்ஷன் ஆகி உக்காந்துருக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. தட்டால்னு அருந்து போய் கீழே உழறதுக்கும் இதெல்லாம் நடக்க சான்ஸ் இருக்கா இல்லையா? அதிர்ஷ்டன்றது அப்படித்தான், மேலே போகிறப்போ சுகமாக இருக்கும். ஆனால் உழைப்புன்றது நீங்கள் படியில் ஏறி ஒவ்வொரு ஃப்ளோராக தாண்டி போகிற மாதிரி கொஞ்சம் முட்டி வலிக்கும், கொஞ்சம் மூச்சை அரைக்கும். ஆனாலும் நீங்கள் மேலே செல்வது என்பது நிச்சயம். நம்ம கம்பன் கழகங்கள் தமிழ்நாடு முழுக்க நிறைய இருக்குது, உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அவங்க நடத்துகிற அந்த அருமையான இலக்கிய பணி, தமிழ் பணி. கம்பனுடைய காப்பியத்தை தமிழ்நாடு முழுக்க பல்வேறு மாவட்டங்களில் பல்வேறு சிற்றூர்களிலெல்லாம் கொண்டாடுகிறார்கள். அது மாதிரி தான் கிட்டத்தட்ட 60 ஆண்டு காலத்தை நோக்கி நெருங்கி கொண்டிருப்பது நம்முடைய பாண்டிச்சேரி கம்பன் கழகம். அதனுடைய தலைவர் திரு
கோவிந்தசாமி முதலியார்னு அருமையான ஒரு தகவல் ஒன்றையே அவர் சொல்லுகிறார். பாண்டிச்சேரி உங்களுக்கு தெரியும், அது பிரெஞ்சு ஆட்சியின் கீழ் இருந்த மாநிலம், அது சுதந்திரத்துக்கு முன்னால். அதனால் இன்னைக்கு கூட அங்கே பிரெஞ்சு தாக்கத்தை பார்க்கலாம். அந்த கட்டடங்கள், அந்த உணவு வகைகள், அந்த பிரெஞ்சுக்காரங்களாம் அங்கே நிறைய பேர் இருக்கிறாங்க. இது ஒன்றும் தமிழர்களுக்கு புது விஷயம் இல்லை, அங்கே போனீங்கன்னா தெரியும். அங்கே ஒயின் ஷாப்லாம் அந்த காலத்தில் ரொம்ப அதிகமாக இருக்கும். அதில் ஒரு பையன் சுறுசுறுப்பாக வேலை செஞ்சுட்ருக்கான், ஒரு குட்டி பையன். அங்கே போகிறான், அங்கே வரான். அவன் வர்றவங்கள கஸ்டமர்ஸை சர்வீஸ் பண்ணுறதை பார்த்து ஒரு ஃப்ரெஞ்சுக்காரர் ஒருத்தர், அவர் ரெகுலர் கஸ்டமர் அந்த இடத்துக்கு, அவர் பார்த்துருக்கிறாரு. 1 மாதம் 2 மாதம் அந்த பையன் சுறுசுறுப்பாக வேலை செய்கிறத பார்த்துட்டு, தம்பி நீ நான் உனக்கு ஒரு கடை ஒன்று வச்சு தரேன், நீ செய்வியா அப்படின்னு. என்னங்க எப்படிங்க அது முடியும்? தம்பி நீ எனக்கு இவ்வளோ தொகை கொடுத்துட்டுனா போதும், மீதியெல்லாம் உனக்கு தான், நீ எப்படியாவது பார்த்து பண்ண அப்படின்னு அவன் செயல்படுகிற வேகத்தை பார்த்து ஆசையோடு கூப்பிடுறாரு. சரிங்கன்னு ஒத்துக்கிறான். அவன் சார்ஜ் எடுத்துக்கிட்ட அந்த நேரம் பாருங்க, அந்த பொருள் ஒயின் விலை அப்போ 3 மடங்காக விலை அதிகமாயிருது. சரியான லாபமும் கொழிச்சிடுறான். அது மட்டும் இல்லை, இவருக்கு தர வேண்டிய தொகை நான் இன்னும் கூடுதலாக வேற தரேங்க. இல்லைப்பா நான் பேச்சு மாற மாட்டேன், எனக்கு நீ தர வேண்டியது இவ்வளவு தான், எவ்வளவு லாபம் வந்தாலும் அது உனக்கு தான் அப்படின்னு சொல்லிடுறாரு. அந்த பகுதியில் நிறைய கடைகளை வாங்குகிறான். பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக அவன் மிகப்பெரிய அளவிலே வசதியும் வாய்ப்பும் பெற்று செல்வ செழிப்பிலே அந்த இளைஞன் மாறிவிடுகிறான். அவரை சந்தித்தது அதிர்ஷ்டம். அந்த நேரத்தில் விலை 3 மடங்காக உயர்ந்தது. நம்ம கட்டுப்பாட்டில் இல்லை, அதுவா திடீர்னு வசந்தது லக்கு. ஆனால் அந்த பிரெஞ்சு மனிதருடைய மனதில் இடம் பிடிக்கக்கூடிய வகையில் அந்த சிறுவனுக்கு ஒரு வாய்ப்பை உருவாக்கி தந்தது. அவன் ஓடி ஆடி வருகிறவர்களை கவனித்து அவர்களுக்கு செய்ய வேண்டியவற்றையெல்லாம் சரியான விதத்திலே செய்து கொடுக்கிற அந்த உழைப்பு தான். அதிகமாக உழையுங்கள், நிச்சயம் அதிகமான அளவில் நீங்கள் அதிர்ஷ்டம் பெற்றவர்கள் ஆவீர்கள். மீண்டும் சந்திப்போம். வணக்கம். இன்னும் பல வீடியோக்களை காண சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.